கடன் அன்பை முறிக்கும்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா எதனா ஒரு டீ கடையில் எழுதி பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே ஒரே மாதிரி கடன் அதிகமான வாங்கியதால் ஒரு 5 கொலைக்கு மேலே ஒரு பையன் மட்டும் பண்ணி வச்சுருக்கான். அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எங்கே நடந்திருக்குன்னு நான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ பார்க்குறேங்க. அதுக்கு முன்னாடி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா, கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் தான் இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 6 பேரை கொலை பண்ணிவிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. இது எதனால் நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு பையனுக்கு வயசு கேட்டிங்கன்னா 23 தான். 23 வயசுலேயே பார்த்தீங்கன்னா 6 பேரை கொலை பண்ணியிருக்கான். அதுவும் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த 6 பேரை கொலை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா போலீஸில் சரணடைஞ்சிருக்கான். இதெல்லாம் எதனால் நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 6 பேர் விஷம் அருந்திய நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இது இப்போ தான் வைரல் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். வெஞ்சாரமூடு இந்த ஒரு பகுதியை சேர்ந்த இந்த ஒரு சிறுவன் பேர், அதாவது பார்த்தீங்கன்னா இளைஞன் பேர் தான் ஆப்பான். இந்த ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா 23 வயசு தான் ஆகுது. இவன் பார்த்தீங்கன்னா விஷம் கூடித்தபடி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறான். அங்கே இருந்த போலீஸ்க்கே ரொம்பவும் ஷாக்கிங் ஆகிட்டு இருக்குது. ஏன்டா உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களை நீங்கள் எப்போ கொலை பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலான்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவன் விஷம் குடிச்சதா சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்த்துட்டு அவன் சொன்ன இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு இடத்துக்கு போக சொல்லுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஷாக்கிங்கான விஷயம். அவனோட தம்பியான அப்காசன் 13 வயசு அவங்க பார்த்தீங்கன்னா சாவடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் நான் பாட்டி சல்மா பிவி இந்த ஒரு 88 வயசு பாட்டியை பார்த்தீங்கன்னா சாவடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்ன அவங்களோட காதலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா சாவடிச்சிருக்கான். ஹர்ஷனா அவங்களுடைய பேர் 19 வயசு பொண்ணை பார்த்தீங்கன்னா சாவடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்ன லவ்தீப் 69 வயசு தாத்தாவையும் சாவடிச்சிருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா பெரியப்பா. பெரியம்மா அஷிதா 89 வயது. கிட்டத்தட்ட 5 பேரை பார்த்தீங்கன்னா கொலை செஞ்சுக்கிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தீங்கன்னா விஷம் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸில் சரணடைஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட தாயை கூட சும்மா விடாமல் அவங்களையும் பார்த்தீங்கன்னா சாவடிச்சிருக்காங்க தான் சொல்லலாம். இப்போது அவங்க கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்தது இவன் சொன்ன வாக்குமூலத்தால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கொலை செய்தது எப்படா மனசு வந்தது. கடன் அன்பையும் முறிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கொடூரமாக முறிச்சிருக்கோம்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த 23 வயது பையனை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அனுமதித்த உடனே பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்டா இந்த மாதிரிலாம் கொலை செஞ்சேன்னு போலீஸும் கேட்க ஆரம்பித்தாங்க. அவன் திருப்பி என்ன சொன்னான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவன் பார்த்தீங்கன்னா துபாயில் சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுருக்கான். வேலை செய்ய சொல்ல பார்த்தீங்கன்னா இவன் கொடுக்குற சம்பளத்தில் தான் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. ஆடம்பரமாக வாழ்ந்து வந்ததுனால இவனுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கடன் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு. அதனால் துபாயில் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செஞ்சிருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சரியாக ஓடலை, கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு. அதனால் இவன் என்ன பண்ணிட்டேன்னா நிறைய கடன் வாங்கி வச்சுருந்தால ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கான். இவங்களோட உறவினர்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வாங்கி வச்சுருந்தா போலீஸ்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஷெமி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டோட அனுமான பத்திரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா கடனை அடைச்சிருக்காங்க. அப்பயும் முடியல. ரொம்ப கடன் ஏறிக்கிட்டே போயிருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டை பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறையினர் பார்த்தீங்கன்னா ஜப்தி பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா சீல் வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். சீல் வச்சதும் பார்த்தீங்கன்னா கடன் எவ்வளோ இருக்குது கேட்டால் ரொம்பவும் ஷாக்கிங்கான விஷயம். கிட்டத்தட்ட பார்த்தா 75 லட்சம் கடன் இருக்கிறதா வங்கி ஊழியர்கள் எல்லாரும் சொல்லுவோம் ஷாக்கிங்காக இருந்திருக்காங்க. அமௌண்ட்டு பெருசாக இருக்கும், கடன் அடைக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் என்ன நடந்ததுன்னா 4 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வாங்கியிருக்காரு. அதோட வட்டி மட்டும் சேர்த்தா ஒரு நாளைக்கு 10,000 கட்ட வேண்டிய நிலைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்கான் இவங்க பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடன் நிறைய வாங்கிட்டால மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு மன அழுத்தத்தால் ஏற்பட்டிருக்காரு. மனநிலை பார்த்தா சரியாமல் இல்லாமல் இருந்திருக்குன்னு நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நடவடிக்கையும் மாறுபட்டிருக்குன்னு பல பேர் பார்த்தா சொல்லிக்கிட்டு தான் இருந்திருந்தாங்க. அவங்க வீட்டிலும் சரி அவங்களோட உறவினர்களும் சரி. இவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஆன்லைனில் இந்த மாதிரி சர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கொலை செய்வது எப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி நிறைய சர்ச்சஸாக பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்தப்போ தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா கொலை செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா போதைக்கும் அடிமையாகலை, ரவுடிசமும் பண்ணவர் கிடையாது. இந்த கடன் சுமையால் இப்படி ஒரு நிலமை வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இவங்க கொலை செஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா
பணம் மட்டும் தான் முக்கியமான காரணம். அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்க வாங்கி வச்சிருக்க கடன் எக்கச்சக்கமாக இருந்ததால் பார்த்தீங்கன்னா, இவங்களால சரி கட்ட முடியல. ஸோ, அதனால் கொலை செஞ்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, ஆய்வு நடத்திக்கிட்டு வராங்க. ஸோ, பேசிக்கிட்டும் வராங்க நிறைய மக்கள் எல்லாரும். இறந்தவங்க யாருமே இவங்களோட எதிரி கிடையாது. ஸோ, இவங்களோட உறவினர்கள், சொந்த ரத்தம். ஸோ, அப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி மனநிலை தோன்றிருக்கும்னு எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான். அவங்களோட தாயை கொலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ஒயின் ஷாப்புக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்குக்கு போயிருக்கான். ஸோ, அங்கே போய் என்ன பண்ணியிருந்தோம்னா, ஸோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு பாட்டிலாக வாங்கி வந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நான் 10 நிமிடங்கள் அங்கே இருந்து அது பின்னர் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். ஸோ, அவங்க பாட்டி வீட்டில் இருந்த தங்க சங்கிலியை பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அடகு கடைக்கும் போயிருக்கான். அடகு கடைக்கு போனால் அவன் 74,000க்கு பார்த்தீங்கன்னா செயினாக அடமானம் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் நான் 38,000 பார்த்தீங்கன்னா அவனோட பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தான். மீதி பணத்தை என்ன பண்ணேன்னா, ஸோ 2,500 பேர் தான் 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜிபே மூலம் பார்த்தீங்கன்னா அனுப்பிடுறதா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் நான் அவங்களுடைய அப்பா இருக்கார். ஸோ, அவங்க அப்பாவோடைய அண்ணன் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட மனைவியும் பார்த்தீங்கன்னா கொலை செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட காதலி, தம்பி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எலி மருந்து வச்சு கொலையை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் காதலி உட்பட கொலை செஞ்சுட்டு பல சம்பவங்களுக்கு அதிர்ச்சி உள்ளானவன் இந்த ஒரு ஆப்கான போலீஸ் பார்த்தீங்கன்னா தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ, இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாது.